கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 31ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. நற்செய்தி லூக்கா நற்செய்தி 16 அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வார்த்தைகளிலே நேர்மையற்ற பொறுப்பாளரை பற்றி கடவுளுடைய வார்த்தை என்று கூறுகிறது. இயேசு கூறும் நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் பற்றிய இந்த உவமை விவிலியத்தில் மிகவும் சவாலான மற்றும் ஆழமான போதனைகளில் ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு இந்த உவமையின் மூலம் அந்த வீட்டு பொறுப்பாளரின் நேர்மையற்ற செயலை அங்கீகரிக்கவில்லை, மாறாக அவரது முன்மதியையும், ஸ்டூவர்ட்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய முன்மதியையும் உடனடி செயலையும் நாம் எவற்றில் பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். உலக மனிதனுடைய முன்மதி, the stewardness of worldly people, லூக்கா நற்செய்தி 16:8 வசனத்திலே, இந்த நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் புத்திசாலித்தனமாய் செய்கிறார் என்று தலைவர் அவரை கண்டு அவரை புகழ்கின்றார். இவ்விதமாய் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்தில் அதிக முன்மதியோடு இருக்கிறார்கள் என்பதை ஆழமாக இயேசு சொல்லுகிறார். உலக மனிதருடைய விழிப்புணர்வு, இந்த மனிதர் தான் வேலையை இழக்கப் போகிறேன் என்பதை அறிந்தவுடன் உடனடியாக எதிர்காலத்திற்காக ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்துகிறார். உலக மனிதர்கள் தங்களது தற்காலிக நலனுக்காகவும், த டெம்பரல் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுகிறோம், லாபத்திற்காகவும் எவ்வளவு தீவிரமாக முன்மதியோடு செயல்படுகிறார்கள் என்பதை இந்த உவமை இன்றைய காலகட்டத்திலே மிக ஆழமாக சுட்டி காண்பிக்கிறது. ஐடி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இது ஒரு சவாலான ஒரு இறை வார்த்தை, விசுவாசிகளுக்கான சவால். இது ஒளியின் மக்கள், அதாவது கிறிஸ்துவின் சீடர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள், அருட்சாதனை பெற்றவர்கள், நாம் முடிவில்லா வாழ்வை பெறும் மிக முக்கியமான இலக்கை கொண்டிருந்தும் இந்த உலக மனிதர்களைப் போல தீவிரமான அக்கறையுடனும் உறுதியுடனும் முன்மதியோடும் செயல்படுகிறோமா கடவுளுடைய காரியங்களில் என்பதே இயேசு எழுப்பும் கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இறுதி இலக்குக்காக, இட்டர்னல் கோல் என்று சொல்கிறோம், நாம் எவ்வளவு முனைப்போடு நாம் செயல்படுகிறோம் என்பது கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார், உலக மனிதரின் முன்மதி, the stewardness of worldly people. லூக்கா நற்செய்தி 16:8 அதனுடைய மைய கருத்தை மீண்டுமாக ஆழமாக நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஒளியின் மக்களை விட இந்த உலகின் மக்கள் தங்கள் தலைமுறையிடத்தில் முன்மதியோடு இருக்கிறார்கள் என்பது செய்தியை, இந்த முன்மதியின் தன்மை என்ன, the stewardness of nature of the stewardness என்ன என்றால், முதலிலே கவனமும் தீவிரமும். கவனம் தேவை, கவனக்குறைவு என்று வாழ்வில் அழிவை இருக்கிறது. அந்த தீவிரமாக செயல்படக்கூடிய அந்த செயல் இன்று இருப்பதில்லை. இந்த பொறுப்பாளருக்கு தன் வேலையை இழக்கப் போகிறோம் என்ற உண்மை தெரிந்தவுடன் அவர் உடனடியாகவும் தீவிரமாகவும் செயல்படுகிறார். தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார், தயக்கமின்றி செயல்படுகிறார். அவரது கவனம் முழுவதும் தற்சமயம் தன் எதிர்காலத்தை பாதுகாப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திட்டமிடல், அவர் எண்ணெய், கோதுமை கணக்குகளை எல்லாம் குறைப்பதன் மூலம் தன் கடனாளிகளோடு ஒரு பிணைப்பை, ஒரு இணைப்பை உருவாக்குகிறார். இது ஒரு முன் யோசனையோடு கூடிய திட்டமிடலாகும். தன் தலைவரின் சொத்தை பயன்படுத்தி தன் நலனுக்காக செயல்படுகிறார். தலைவர் கூட அவனது செயலால் ஏற்பட்ட நஷ்டத்தை கூட கவனிக்காமல் அவனது தீவிரமான அந்த புத்தியை கண்டு அவனை புகழ்ந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளோடு ஒப்பிட்டு மீண்டுமாக அது ஆழமாக பார்க்கிற போது இதை நிலைத்திருக்கும் நோக்கம் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. உலக மனிதர்கள் நிலையற்ற உலக லாபங்களுக்காகவும் தற்காலிக பாதுகாப்பிற்காகவும் எவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறார்கள் என்பதை, முடிவில்லா வாழ்வு என்ற மிக உன்னதமான நிலையான இலக்கை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த உவமை மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துகிறது. உலக பொருள் ஈட்டுவதற்காக நாம் செலவிடும் நேரம், முயற்சி, திட்டமிடல் ஆகியவற்றில் ஒரு சிறு பகுதியை கூட நாம் ஏன் கடவுள் அரசின் நோக்கங்களுக்காகவும் ஆன்மாக்களை மீட்பதற்காகவும் செயல்படுவதில்லை என்று நாம் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மந்தமான மனநிலை, விசுவாசிகள் பல தங்கள் முடிவில்லா இலக்குகளை அடைவதில் மந்தமாகவும் அக்கறையற்றவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய எதிர்காலம் குறித்து நிச்சயமற்றவர்களாக இருந்தும் இந்த அநீதியுள்ள இந்த
பொறுப்பாளரைப் போல உறுதியோடும் தீவிரத்தோடும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட தவறிவிடுகிறோம். எனவே ஒரு ஆழமான புரிதல், டீப்பர் இன்டர்பிரட்டேஷன் நமக்கு தேவை. இயேசுவின் நோக்கம் அநீதியை ஆதரிப்பதல்ல, மாறாக மனிதர்களின் புத்தியை, அதன் ஆற்றல், எனர்ஜி மற்றும் செயல்திறனை அவர் பாராட்டுகிறார். நாம் உலக மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நிர்ணயிக்கப்பட்ட நோக்கம். நம் வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் முடிவில்லா வாழ்வு என்பதே உறுதியாக அதில் அடைவதில் உறுதியாயிருப்பது. அதோடு விரைவான செயல்பாடு தேவை. வாய்ப்புகள் இருக்கும் போதே நம்முடைய நிலையற்ற உலக வளங்களை பயன்படுத்தி, பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், இவைகளை எல்லாம் பயன்படுத்தி நிரந்தரமான நண்பர்களை நாம் சம்பாதிக்க தாமதிக்காமல் செயல்பட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார் கடவுள். இந்த உவமையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னுரிமைகள் எதுவாக இருக்க வேண்டும் என்று, எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நாம் எவ்வளவு முன் யோசனையோடு அறிவு தெளிவோடும் செயல்பட வேண்டும் என்பதை இயேசு வலியுறுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் விவேகத்தோடும் விழிப்போடும் கடவுளின் கொடைகளை பயன்படுத்தி வாழ்வோம். இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம். ஆமென்.